வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் டேக் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். 65வது சுதந்திர தினம் வெகு விமரிசையாக திருகோணமலையில் கொண்டாடப்பட்டது. இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்கம் ஆகியன சர்வதேச போலி பிரசாரங்களுக்கு சிறந்த பதில் என ஜனாதிபதி தெரிவிப்பு. மொரட்டுவ எகடோ என பிக்கு கொலையுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2 உயிரிழப்பு. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் அபிவிருத்தியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதே சர்வதேச நாடுகள் முன்னெடுக்கும் போலி பிரசாரங்களுக்கு அளிக்கக்கூடிய சிறந்த பதிலாகும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை பெட்ரிக் கோட்டை முன்பாக இன்று முற்பகல் நடைபெற்ற 65வது தேசிய சுதந்திர தின வைபவத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். ஒளிமயமான தாய்நாடு வளமான நாளைய தினம் என்ற துணிப்பொருளிலே இந்த சுதந்திர தினத்தின் தலைவரை அவருடைய வருகையை எதிர்பார்க்கின்றோம். Many nations have tried and sometimes succeeded in bringing Mother Lanka under domination. சுதந்திர தின வைபவத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் வருகையை அடுத்து வைபவம் நடைபெற்ற வளாகத்துக்கு ஜனாதிபதி வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய சுதந்திர தின வைபவம் ஆரம்பமானது. ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றியதன் பின்னர் திருகோணமலை மாவட்டத்தின் சில பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய கீதம் இசைத்தனர். பின்னர் ஜாயமங்கல பாடல்களும் இசைக்கப்பட்டன. தேசத்தின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் 21 மரியாதை ஓட்டுகள் தீர்க்கப்பட்டன. ත්‍රස්තවාදය තමන්ගේ රටින් සාමුලින් මතුගා දැම්මු ලෝකයේ එකම රට බට පත් වෙලා දැන් වසර 4කට ආසන්න කාලයක් ගෙවිලා பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்த உலகின் ஒரே நாடாக இலங்கை மாற்றமடைந்து சுமார் 4 வருடங்கள் கடந்துள்ளன. எனினும் அந்த காலம் முழுவதும் நமது தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் சுயாதீனத்திற்காகவும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனூடாக தற்போது நாம் மிகவும் வலுவான நிலையை அடைந்துள்ளோம் என்று கூறினால் அது மிகையாகாது. அணிசேரா கொள்கையே இலங்கையின் வெளிவார கொள்கையாக அமைந்துள்ளது. இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு நாம் வெளிநாட்டு கொள்கைக்கான புதிய யுகம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அது இன்று இலங்கையின் சுதந்திரத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக அமைந்துள்ளது. சர்வதேச நாடுகள் முன்னெடுக்கின்ற போலி பிரச்சாரங்களுக்கு இலங்கையின் அபிவிருத்தியும் நல்லிணக்கமும் சிறந்த பதிலாக அமையும். எவரேனும் கூறினாலோ அறிக்கைகளை கண்டாலோ ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டாலோ விமர்சனங்கள் எழுப்பப்பட்டாலோ மாத்திரம் எந்த ஒரு விடயத்தையும் நம்ப வேண்டாம். வந்து நிலைமையை கண்காணிக்குமாறு நாம் உலக மக்களுக்கு கூறுகின்றோம். நாம் எப்போதும் ஐக்கிய நாடுகளின் சாசனத்திற்கு மதிப்பளிக்கின்ற ஒரு நாடாகவே உள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து நாடுகளும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற கடுமையான நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். நாம் சுதந்திரத்திற்காக செயலாற்ற துன்பங்களை அனுபவித்துள்ளோம். நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும்.
பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ளது. බලවත් වේවා දුබල වේවා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ ඉන්න ලෝක කොයි රටත් ඒට ගරු කළ යුතුයයි කියන දැඩි ස්ථාවරය අපි සිටිනවා. අපි නිදහස වෙනුවෙන් අප්‍රමාණ දුක් විඳපු රටක්. මේ රටේ සියලුම දේශපාලන පක්ෂ මේ බව වටහා ගන්න ඕන. වටහාගත යුතුයි. ආණ්ඩුවට විතරක් නෙවෙයි විපක්ෂයට අපි මේ දිනාගත් නිදහස ආරක්ෂා කිරීමේ වගකීම තියෙනවා. இதேவேளை சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழிலும் உரையாற்றினார். மக்கள் ஒன்றாக வாழும் போது இன மத பேதம் எதுவும் இல்லை. எனவே இனவெளியில் நாட்டை பிரிப்பது சாத்தியம் இல்லை. இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமையோடு வாழ்வதுதான் நல்ல தீர்வு. இனபேதம் போலவே மதபேதமும் நாட்டில் அழிவை உருவாக்கும். யாராவது இந்த பேதம் உருவாக்கினால் அது நாட்டில் பிரிவினை உருவாக உதவி செய்யும். நாம் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். உங்களையும் நாட்டையும் விட்டு விலகி சென்ற வேலி நாட்டு டயஸ்போராவை வீட உங்கள் அயல்வாசியை நம்ப வேண்டும் என்பதை நான் அறிவேன். 65வது சுதந்திர தின நிகழ்வு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. ஏறாவூர் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் தலைமையில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம், விசேட அதிரடிப்படை முகாம், மண்முனை தென்னருவில் பற்றி பிரதேச செயலகம் மற்றும் பட்டிருப்பு வலய கல்வி பணிமனை ஆகிய இடங்களிலும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்திலும் அரசாங்க அதிபர் தலைமையில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. அம்பாறை மாவட்டத்தில் ஒலுவில் அல்ஹாம்ரா மகா வித்தியாலயத்தில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. புத்தளம் தெற்கு கல்வி கோட்டத்திற்குட்பட்ட கணமூலை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்றன. டிக்கோயா நகரசபை 3 நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுகளில் மாணவர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அறுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்கள் விடுதலை செய்வதற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் PW கொடிப்பிலி கூறியுள்ளார். சிறு குற்றங்களுக்காக அபராதத்தை செலுத்த முடியாமல் சிறை தண்டனை அனுபவித்த கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 140 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 கைதிகள் இன்று விடுவிக்கப்பட்டனர்.
ಮೊರಟುವ ಎಗಡೋ என சுனந்தோ பனந்த விகாரையின் விகாராதிபதி மெட்டிகஹதென்னே விமலவங்ச தேரரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இவர்களது சடலங்கள் பண்டாரகம தெல்கட பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ಮೊರಟುವ ಎಗಡೋ என சுனந்தோபன விகாரையின் விகாராதிபதி மெடிகஹதென்ன விமலவங்ச தேரர் பொல்லால் தாக்கியும் கூறிய ஆயுதங்களால் குத்தியும் நேற்றிரவு 9:15 அளவில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மற்றொரு தேரருடன் விகாரையில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்திலேயே விகாராதிபதி கொலை செய்யப்பட்டுள்ளார். விகாரைக்கு வந்து காரை நிறுத்தினர். அதன்போது ஆயுதங்களை ஏந்திய சுமார் 10 அல்லது 15 பேர் கைக்கொண்டொன்றை போன்ற ஒரு பொருளை காண்பித்து காரின் கதவை திறந்தனர். சாரதியின் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். பிக்குவை வெளியில் இழுத்தெடுத்தனர். அவர்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு பிக்குவை துரத்திச் சென்றனர். பிக்கு தப்பிச் சென்றிருப்பார் என நான் நினைத்தேன். நான் பின்புறத்தில் உள்ள சுவரின் மேல் பாய்ந்து அருகிலுள்ள வீடொன்றுக்கு சென்று போலீசாருக்கு அறிவித்தேன். விகாரைக்கு முன்பாக பிக்கு வீழ்ந்திருந்தார். அப்போது அவர்கள் பிக்குவை வெட்டியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் வீடுகளையும் சிலர் சேதப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் சடலங்கள் பண்டாரகம தல்கட பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் சுஜித் குணரத்ன மற்றும் ரந்திப ருவான் ரத்ன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்கள் இருவரும் விகாரைக்கு சொந்தமான காணியொன்றில் அத்துமீறி வசித்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இந்த காணி தொடர்பான பிரச்சினையே தேரரின் கொலைக்கு காரணம் என்பது விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற 2 சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பண்டாரகம பகுதியில் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்று பார்க்கும் போது அவர்கள் உயிரிழந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அம்பன்புல காசிக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். லாரியொன்றுடன் முச்சக்கர வண்டியொன்று மோதுண்டதனாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குருநாகல் பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த லாரியொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் இன்று அதிகாலை மோதுண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் குருநாகல் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்துடன் தொடர்புடையதாக கூறி லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கைக்கு விஜயம் செய்வதற்காக சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் 4 பிரதிநிதிகளுக்கு விநியோகிக்கப்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நீதித்துறையின் இறையாண்மை மற்றும் நீதிமன்ற சுயாதீனம் குறித்து ஆராயும் வகையில் குறித்த குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவிருந்தது. இந்தியாவின் முன்னாள் நீதிபதி JS வர்மாவின் தலைமையிலான இந்த குழு இம்மாதம் 1ஆம் திகதி தொடக்கம் 10ஆம் திகதி வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தது. சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் 3 உறுப்பினர்கள் வர்த்தக விசாவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்ததுடன் மற்றைய உறுப்பினர் தமது விஜயம் தனிப்பட்ட ஒன்றென குறிப்பிட்டிருந்ததாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் மாநாடுகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளில் கலந்து கொள்வதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அவர்கள் கூறியிருந்ததாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்களது உண்மையான நோக்கங்கள் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த நோக்கங்களை விட மாறுபட்டவை என்பது தெரிய வந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்கு மேற்கொள்ளப்படவிருந்த விஜயத்தை ஒத்திவைக்க நேரிட்டதாக சர்வதேச சட்டத்தரணிகள் சங்கத்தின் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் இம்மாதம் 2ஆம் திகதி அறிவித்தது. தமது பிரதிநிதிகளுக்கு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி இறுதி தருணத்தில் ரத்து செய்யப்பட்டமையே அதற்கு காரணம் என அந்த நிறுவனம் விடுத்திருந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.